வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோகே ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 40 வந்து கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ கப்புள்ஸ் தான் இருக்கிற ஃபோட்டோஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களோட ஃபோட்டோ வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை செட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் வரும். அந்த வீடியோவில் வாட்டர் மார்க் இருக்கும், சேனலோட வாட்டர் மார்க்கு, அதை வந்து கிராப் பண்ணிவிடுங்க. கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேசிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த லிரிக்கல் வீடியோவை கீழே அந்த ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கு கீழே கொஞ்சம் ஃப்ரேம் இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா அதோட அந்த லிரிக்ஸோட சைஸ் வந்து கம்மி பண்ணி கூட கரெக்ட் அதுக்கேற்ற மாதிரியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கரெக்டாக நீங்கள் லிரிக்ஸ் வீடியோவை செட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 50 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை ஒரு 30 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.